ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம சுந்தரி சீரியல் ஃபேம் சுந்தரி இருக்காங்களே, ஆக்ட்ரஸ் கேப்ரியலா. ஸோ அவங்க வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து ஃபேன்ஸ்க்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நான் சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் ஒரு லாங் கேப் எடுக்க போகிறேன், எதுலேயும் நான் கமிட் ஆக போகிறது, எந்த ஒரு சீரியல் மூவி எதுலேயுமே வந்து நான் ஆக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு Q&A செஷன்லையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு போஸ்ட்டுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கணவர் வந்து கோன் போகிற மாதிரியும் அதை வந்து காமிச்சு ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு புரியலை, பட் அதை நான் ஷேர் பண்ணி எடுத்து வச்சு பட் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோ. பட் இப்போ தான் புரியுது. அவங்க இன்றைக்கி ஒரு அப்டேட்மே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியான நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம கேப்ரியலா பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பியான நியூஸை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி பேக்ரவுண்டில் மியூசிக் பார்த்தீங்கன்னா தெய்வ திருமகள் மூவியில் ஒரு குழந்தை அது சாங் கேட்கும்போது குழந்தை அதுக்காக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அவங்க கன்சீவ் ஆகிருக்க அந்த ஹாப்பியான நியூஸை வந்து ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாப்பியான பீரியடில் பிரேக் எடுத்து கொஞ்சம் நாள் அது குழந்தை பிறகு வரைக்கும் அந்த ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணணும், அவங்க சேஃபாக குழந்தை பெற்றணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரேக் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த குழந்தை பெற்றதுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செகண்ட் வந்து அவங்க கம்பேக் கொடுக்க போகிறாங்க. ஒரு பிரேக் அப்புறம் தான் இனிமேல் வந்து ஒரு புது சீரியல் கமிட் ஆக போகிறாங்க அப்படின்னு அவங்களே அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அழகான தம்பதிக்கு நம்மளோட MCU சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஹாப்பியாக இந்த ஜர்னி என்ஜாய் பண்ணணும், சேஃபாக குழந்தைய பற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் விஷ் பண்ணுறீங்களா மறக்காம கமெண்ட்டில் விஷ் பண்ணுங்க. இன்னும் ஒரு ஹாப்பி நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு டவுட், அப்போ அதுக்காக தான் சுந்தரி சீரியல் என் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் அது கிடையாது. ஏன்னா முன்னாடியே அவங்க பிளான் பண்ணிட்டாங்க சீரியல் என் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 months பேக் வந்து அந்த பிளானும் இருந்துச்சு. அப்படியே அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்திருந்தாலும் அது சீரியலை கண்டினியூ பண்ணதை கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா, ஏன்னா வந்து இங்கேயே மேரேஜ் பண்ணி வச்சு அவங்களோட ரியல் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி சீரியலையும் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி கொண்டு போகிறதுக்கு நிறைய பாசிபிளாக இருந்திருக்கும். பிளான் இருந்துச்சு அப்படின்னா எப்படி மீனா வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸில் கொண்டு போனாங்களோ அதே மாதிரி நான் சொல்கிறேன். பட் ஆனால் வந்து இதில் சீரியல் முன்னாடியே பிளான் பண்ணதான் என் பண்ணணும்னு சொல்லிட்டு, பட் இதுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நீங்கள் யாரும் குழப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடியல மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.